கட்சி சார்பில் எந்த அளவுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு சார்? இந்த கட்சி சார்பில் வந்து அடுத்து எந்த மாதிரி வந்து மக்கள் சந்திப்பு நீங்க கரூர்ல பார்த்திருப்பீங்க, ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதை வந்து எந்த விதத்துல வந்து சிறப்பா வந்து பொதுமக்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையூறு இல்லாத வகையில பண்ணணுங்கிறது நாங்க ஆலோசனை நடத்திட்டு தான் இருக்கோம். இந்த எஸ்ஓபி வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து கண்டிப்பாக அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தொடர்ந்து அந்த சந்திப்பு வந்து மாவட்டங்களாக செல்லக்கூடியதாகவோ இல்ல வந்து ஒருங்கிணைந்து ஒரு மாவட்டங்களை ஒருங்கிணைச்சு அந்த கூட்டங்கள் நடத்துவதற்கான அந்த திட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? இதற்கு முன்பாக நடத்தப்பட்ட மாதிரி இந்த 2 மாவட்டங்களை ஒன்றாவா இல்ல அது நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க அபிஷியலா நான் சொல்லுவோம். மீட்டிங் வந்து ரெகக்னைஸ்ட் பார்ட்டிக்கு, ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெகக்னைஸ்ட் பார்ட்டிக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எங்களை இன்வைட் பண்ணா நாங்க கண்டிப்பா போய் எங்க கருத்துக்களை நாங்க சொல்லுவோம். பீகார்ல எஸ்ஐஆர் வந்தப்பே நாங்க வந்து அபிஷியலா நாங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க தெளிவா கொடுத்திருந்தோம். இது வந்து ஒரு டெமோக்ரஸியோட அடிப்படையே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் தான், நியாயமான சுதந்திரமான தேர்தல் தான். அதற்கு வந்து வாக்காளர்களும் ஜனநாயகத்தின் அடிப்படையே வந்து நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் தான். அந்த தேர்தலுக்கு வந்து வாக்காளர்கள் வந்து வாக்கு திருட்டு வந்து பெருமளவில் வந்து ஏற்கனவே நடந்திருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதற்கு இன்று வரை தேர்தல் ஆணையம் வந்து ஒரு எந்தவித ஆன்சருமே கொடுக்காம இருக்காங்க. இந்த விதத்துல இந்த சூழ்நிலையில் வந்து தற்போது தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆர் இருக்கு. அது கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து ரெகக்னைஸ் பார்ட்டிக்கு மட்டும்தான் இன்வைட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக நாங்க கருத்து தெரிவிப்போம். அப்படி இல்லைனாலும் எங்களோட ரிட்டன் சப்மிஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். நீங்க எஸ்ஐஆருக்கு ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தொடர்ச்சியா. ஏற்கனவே எங்க ஸ்டாண்ட நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அதாவது இந்த எஸ்ஐஆர்ங்கிற அடிப்படையில வந்து போலி வாக்காளர்களை நீக்குவதோ இல்ல போலி வாக்காளர்களை சேர்ப்பதோ கண்டிப்பா முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். ஓகே சார், தேங்க்யூ.